ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேசிக்கான ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போகிறோம். இதில் ரைட் சைடில் இருக்கிறது தான் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேசிக்கான ஸ்ட்ரக்சர். இதில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது டாக்குமெண்டேஷன் செக்ஷன். இதில் இந்த ப்ரோக்ராமோட யூசேஜ், அதாவது இந்த ப்ரோக்ராம் எதுக்கு யூஸ் ஆகும், இந்த ப்ரோக்ராமில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத இது ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஒருத்தர் ரைட் பண்ண கூட இன்னொருத்தர் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக இதில் டாக்குமெண்ட்டாக கொடுப்பாங்க. இதில் ஃபங்க்ஷனோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது இந்த ஃபங்க்ஷனோட பேராமீட்டர்ஸ், ரிட்டர்ன் வேல்யூஸ், அதோட டைப் என்ன, எரர் கோட், ஒரு ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அந்த ப்ரோக்ராமுடைய வெர்ஷன், டேட், ஆத்தர் நேம் இதெல்லாம் கூட கொடுத்துக்கலாம். ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன் இது பார்த்தீங்கன்னா சி லாங்குவேஜில் இருக்கிற ஒரு யூனிக்கான ஃபீச்சர்னு சொல்லலாம். இது கோடு கம்பைல் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ராசஸ் ஆகும். அதனால தான் இதை ப்ரீ ப்ராசஸர்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ரோ சப்ஸ்டிடியூஷன் டைரக்டிவ்ஸ், ஃபைல் இன்க்ளூஷன் டைரக்டிவ்ஸ், அப்புறம் கம்பைலர் கண்ட்ரோல் டைரக்டிவ்ஸ்னு 3 டைப் இருக்குது. இந்த டைரக்டிவ்ஸ் எல்லாம் ஹேஷில் ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட், இது ஃபைல் இன்க்ளூஷன் டைரக்டிவ்ஸ், அதாவது ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த ப்ரோக்ராமில் ஹேஷ் இன்க்ளூட் stdio.hன்னு கொடுத்துருக்குறேன். இது என்னென்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல். இதில் printf, scanf, ஃபைல் பாயிண்டர்னு பல ஃபங்க்ஷன்ஸ் இதில் டிக்ளேர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபைலை இன்க்ளூட் பண்ணி ஆகணும். மெயின் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம்லாம் மெயின் ஃபங்க்ஷனில் இருந்து தான் எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணோம். இதனுடைய ரிட்டர்ன் டைப் வாய்டுன்னு கொடுக்கக்கூடாது. ஏன்னா டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் இல்லைனா டிஃப்ரெண்ட்டான கம்பைலர்ஸில் கம்பைல் பண்ணுறப்ப சில பிரச்சனைகள் வரும். எப்போவுமே மெயினோடைய ரிட்டர்ன் டைப் இன்ட்டுன்னு கொடுங்க. இந்த மெயின் ஃபங்க்ஷனோடைய ரிட்டர்ன் டைப் இன்ட்டுன்னு இருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். சில பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் 0ன்னு கொடுத்துருக்குறேன். இது எதுக்குன்னா இந்த ப்ரோக்ராம் எரர் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத ஓஎஸ்க்கு தெரிவிக்கிறதுக்காக இதை நம்ம கொடுக்குறோம். டிக்ளரேஷன் பார்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டபிள் பார்ட், இந்த பார்ட்டில் தான் நம்ம வேரியபிள் அசைன் பண்ணுறது, ஃபங்க்ஷன் கால், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கொடுப்போம். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இன்ட் ஏன்னு கொடுத்துருக்கிறேன்ல, இது ஒரு இன்டிஜர் வேரியபிளோட டிக்ளரேஷன். ஈக்குவல், இது ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணணும்னா ஈக்குவல் சைன் கொடுக்கலாம். ஏங்கிற வேரியபிளுக்கு 5 அசைன் பண்ணியிருக்கிறேன், பிங்கிற வேரியபிளுக்கு 7 அசைன் பண்ணியிருக்கிறேன். இதை நம்ம 2 லைனாக கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரே லைன்லேயே கொடுத்துக்கலாம். அதாவது சேம் டைப்பாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரே லைன்லேயே கூட கொடுத்துக்கலாம். இன்ட்டு சிங்கிற வேரியபிளை டிக்ளேர் பண்ணி இதில் ஏவையும் பியையும் ஆட் பண்ணால் என்ன வருமோ அதை சியில் அசைன் பண்ணியிருக்கிறேன். இதனுடைய அவுட்புட்டை பார்க்கறதுக்கு printf ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். printfனா print ஃபார்மேட்டட்னு அர்த்தம். இது stdio.h ஹெடர் ஃபைலை டிக்ளேர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் நம்ம டைரெக்டாக ஸ்ட்ரிங்காக கூட கொடுத்துக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கோன்னா %d, இது வந்து ஒரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்னு அர்த்தம். இது வந்து இன்டிஜர் வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதே மாதிரி நிறைய ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸ் இருக்குது. அது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப் ப்ரோக்ராம்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு ஃபங்க்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷனை ஒரு முறை நம்ம ரைட் பண்ணிட்டோம்னா எந்த பார்ட்லேருந்து நம்ம கால் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்கை செய்யறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணி வைப்போம். இன்ட், இது பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுடைய ரிட்டர்ன் டைப். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுறப்ப அந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் கண்டிப்பாக கொடுத்தாகணுங்க. அந்த ஃபங்க்ஷன் எந்த ஒரு வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணலைன்னா அதுக்கு நம்ம வாய்டுன்னு கொடுத்துக்கலாம். ஆடு, இது பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுடைய நேம். பேரந்தசிஸ்குள்ளே கொடுக்கறது ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ். இதெல்லாம் 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறேன். ரெண்டுமே இன்ட்டு டைப்பு. கண்டிப்பாக ஆர்குமெண்டோட டைப்பையும் கொடுத்தாகணும். இங்கே ரிட்டர்ன் a+bன்னு கொடுத்துருக்குறேன். இது எதுக்குன்னா ஏவையும் பியையும் ஆட் பண்ணிவிட்டு என்ன வேல்யூ வருமோ அதோடவே நான் எங்கே கால் பண்ணணும் அந்த இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகிடும். இந்த ஃபங்க்ஷனோடைய ரிட்டர்ன் டைப் இன்ட்டுன்னு இருக்கிறதுனால நம்ம ஒரு இன்டிஜர் வேரியபிளை தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ எதனா கம்பைல் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல எரர் வருது. என்ன எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிசிட் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆடு அப்படின்னு வருது. இதுக்கு என்ன காரணம்னா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறோம்னா அது மேலேருந்து சர்ச் பண்ணிக்கிட்டே வரும். அப்படி அந்த ஃபங்க்ஷன் கிடைக்கலைன்னா இந்த மாதிரியான எரர் வரும். இந்த ஃபங்க்ஷனை மெயினுக்கும் கீழே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த எரர் வராமல் இருக்குன்னா நம்ம இதனுடைய டிக்ளரேஷனை மெயினுக்கும் மேலே கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கம்பைல் பண்ணி பார்க்கலாம். எந்த எரரும் வரல. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா எந்த எரரும் நம்மளுக்கு வரல. ப்ரோக்ராம் கரெக்டாக ரன் ஆகுது. இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்கிற மாதிரி ரைட் பண்ண போகிறேன். முதல்ல stdio.h ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஹேஷ் டிஃபைன் கொடுத்துருக்குறேன். இது வந்து ஒரு ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ். கான்ஸ்டன்ட்டை டிஃபைன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இதில் பையோட வேல்யூவை கொடுத்துருக்குறேன் 3.14ன்னு.
மெயின்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் ரேடியஸ்னு கொடுத்து அதுக்கு 6.7 வேல்யூ அசைன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃப்ளோட்டுங்கிறது ஒரு டேட்டா டைப். இது ஃப்ளோட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோட் ஏரியான்னு கொடுத்து calc ஏரியா அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் அதில் கால் பண்ணுறேன். இதோடைய ஆர்குமெண்ட்டாக ரேடியஸை கொடுக்குறேன். இப்போ இந்த calc ஏரியா அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ரைட் பண்ணலாம். இதனுடைய ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்னு கொடுத்துருக்கிறேன். சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா πr². இதை நம்ம ரிட்டர்னில் கொடுத்துக்கலாம். பை இன்ட்டு ரேடியஸ் இன்ட்டு ரேடியஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இந்த ஃபங்க்ஷனோட டிக்ளரேஷனை மேலே கொடுத்துக்கலாம். இதனுடைய அவுட்புட் பார்க்கறதுக்காக printf ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். இதனுடைய ஃபார்மேட் ஸ்பெசிஃபைட் பார்த்தீங்கன்னா %f. இப்போ இதை நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கம்பைல் பண்ணுறப்ப எந்த ஒரு எரரும் வரல. ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எனக்கு இப்போ கரெக்டாக ரன் ஆகுது.